ஓகே ஹன்னி, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஒன் கொஞ் செகண்ட். ஓகே. ஹலோ, எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சா? யாருமே பேச மாட்டீங்க. ஹலோ, அப்படியே உங்ககிட்ட பேசுங்கம்மா. நீங்க பேசினாதான் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சாமா? குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங். ஓகே ஓகே குட் ஈவினிங்க்கா. ஓகே. எல்லாரும் 10th ஸ்டூடெண்ட்ஸ் தானே? ஆமாக்கா. ஓகே ஓகே. எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா எக்ஸாம்க்கு? எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்களா பவி? சொல்லிருக்காங்கப்பா. பவித்ரா எப்போ சொல்லிருக்காங்க. சொல்லிட்டாங்களா? ஹலோ பவி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுப்பா, கேக்குது. மார்ச் எண்டு ஏப்ரல் 1 அந்த டைட்டில் தான். ஓ ஓகே ஓகே ஓகே. இப்பதான் எலெக்ஷன் டைம்னால எல்லாரும் கொஞ்சம் மாறி வந்துட்டாங்க. இருக்கும்ல. ஆமா. சரி ஓகே ஓகே. சரி ஓகே. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்றோம்க்கா. சரி ஓகேம்மா. இப்போ வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படக்கூடாது. ஓகே ஓகேக்கா. நான் பேசுறதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கம்மா. அப்போதான் நீங்கள் கேட்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியும். ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா எந்த பயமும் இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம போகணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நல்லா படிச்சிருப்போம், ஆனால் வந்து நம்ம பயப்படுவோம். இப்போ டாப்பராக இருக்கட்டும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லாவே படிச்சிருப்போம். எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வரப்போ எல்லோரும் நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக தான் போவோம். ஆனால் நம்ம பயப்படுறோம். ஏன்? அதுக்கு என்ன பண்ணணும் யாருக்கா தெரியுமா? ஓகே, டோன்ட் பேனிக். ஓகேவா? பேனிக் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா காமாக இருக்கணும். ஓகேவா? எக்ஸாமுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ரெஸ்ட் ரூம் போகிறது, தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டென்ஷன் எவ்வளோ ஆகுறோமோ பர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட் ஆகிடும். ஓகேவா? டென்ஷன் இல்லாமல் போய் உங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே உட்காருங்க. கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் ஃபுல் கொஷின் நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் கொஷினே தெரியல அப்படின்னா நம்ம அப்படியே பயந்து வந்துடக்கூடாது. அது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் ஃபஸ்ட் கொஷின் தெரியல அப்படின்னா பயந்துடக்கூடாது. அடுத்தடுத்தது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லா கொஷினும் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவீங்க. ஓகேவா? ஹோப்பாக இருங்க. டென்ஷன் ஆகணும்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகிடும். ஓகே, ஹலோ கேட்குதாம்மா? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை எழுதுங்க. அப்படி ஞாபகம் இல்லை, ஒரு கொஷின் ஞாபகம் தெரியல அப்படின்னா அது ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, லைக் வேரியபிள்ஸ், அதோட ஃபார்முலா, இதெல்லாம் எழுதி வைங்க. ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கே ஆன்சர் ஞாபகம் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா அடுத்த கொஷினுக்கு நீங்கள் போயிடலாம். ஓகேவா? உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா அந்த ஸ்பேஸ், அந்த கொஷின்ஸ்க்கான கொஷின் நம்பர், இப்போ பிரிவு, இந்த செக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? ஹலோ பவி, கேக்குதுப்பா, கேக்குது. கேக்குதுல? ஓகே. அப்படியே நீங்க அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லி முடிச்சாங்கன்னா ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்க. ஓகேவா சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூவா அதான் கேக்குதா என்னன்னு தெரியலையே. கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம காலைல ஃபஸ்ட்டு எழுந்தோடனே நீங்கள் எப்படி எழுந்திரிக்கிறீங்க? நோட்டிஃபிகேஷனை பார்த்து தானே? கரெக்டாக ஃபோனில் தானே முழிக்கிறீங்க? கரெக்டாம்மா? இல்லக்கா. இல்லையா? சரி, இல்லைன்னா ஓகே, குட் கேர்ள். யார் அது இல்லை பேரு? நந்தினிக்கா. ஓகே, குட் கேர்ள் குட் கேர்ள். நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனோட நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஒரு மோட்டிவேஷனோட இருக்கணும். ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு காலைல எழுந்துச்சு நம்ம இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 5 மினிட்ஸ் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் பண்ணி படிங்க. ஓகேவா? இப்போ ஒரு விஷயம், இப்போ மேக்ஸே எடுத்திங்கன்னா இன்றைக்கி இந்த சாப்டரில் ஒரு எக்ஸசைஸ் நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் முடித்தாலே போதும், ஓரளவு கவர் ஆகிடும். ஓகேவாம்மா? ஒரு 10 சம் டெய்லி ஒரு 10 சம்மாக பார்த்துட்டு வந்தீங்கனாலே, ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதை பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும்.
ஒரு டெய்லி ஒரு 10 சம் பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டினியூவாக டெய்லி நம்ம அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்மக்கிட்ட பல பேருக்கு எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஜாலியாக பண்ணுவோம், 3ஆம் நாள் என்ன பண்ணுவோம், அதை பண்ண மாட்டோம். ஓகேவா, அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸே. சரியாம்மா? ஹலோ. ஓகேக்கா. அதனால ஒரு பிளான் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணி. ஓகேவா, கம்ப்ளீட்டாக இன்னைக்கு என்ன ஒரு இன்னைக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ. ஹலோ, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் பேசுகிறது மட்டும் இருக்கட்டும். நீங்கள் கேட்டால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஒர்க், இந்த கிளாஸில் இன்னைக்கு ஒரு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அன்னைக்கான ஒர்க்கை அன்னைக்கே முடிக்கணும். ஓகேவா, ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நெகட்டிவிட்டியே இருக்க வேணாம். டிஸ்ட்ராக்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பண்ணிடுங்க. ஓகேவா, உங்களுக்கு எது டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, மொபைல் மட்டும்தான். இப்போதைக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டே இருக்கிறது ஒரு மொபைல் மட்டும்தான். கரெக்டாக, மொபைல் என்ன பண்ணுறீங்க, படிக்க போகும்போது அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ கொடுத்துருங்க, கையில் வச்சுக்காதீங்க. கொடுத்துட்டு படித்து முடித்தோன்னே நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி இப்போ எல்லாருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்காக ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி ஒதுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஃபோன் பார்த்தா போதும். இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம், பாட்டு கேட்குறது, டான்ஸ் ஆடுறது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்காக அதையே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் போயிடும். மார்க் போயிடுச்சுன்னா அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தான் ஃபீஸ் கட்டி போகிற மாதிரி இருக்கும். ஓகேயா, ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா வரும். ஓகேவா, நீ தியரியாக பார்த்தீன்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து அது புரியாது. பார்க்குறப்ப ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ எக்ஸாம் ஹால்குள்ளே போய் நீ அந்த விஷயம் நீ போட்டு ஒன் டெஸ்ட் எழுதுகிறப்ப அது நம்ம மாட்டிப்போம். அந்த டைமில் நமக்கு வரவே வராது. ஸோ ப்ராக்டிக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். படித்தது புரியலைன்னா 1 or 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள். ஓகேவாம்மா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நோட் வச்சுக்கோங்க, ஒரு கையில் ஒரு பென் வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக எழுதி 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 பாருங்கள். அப்படி ஞாபகம் வரலைன்னா 2 ஐப்ரோஸ் நடுவில் கை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி நல்லா யோசிங்க, கண்டிப்பாக ஞாபகம் வரும். எக்ஸாம் ஹாலில் போனோடனே ரொம்ப பேனிக் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக காமாக உங்கள் எக்ஸாமை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து நிறையா மார்க் வாங்கியிருக்கா, அவள் 80க்கு மேலே 90க்கு மேலே வாங்கிட்டா, நான் கம்மியாக வாங்கிட்டேன். அது நமக்குள்ளே ஒரு டிப்ரெஷன், நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அது ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஓகேயா, அதனால் வந்து கம்பேர் பண்ணிக்காத. நீ என்ன படிக்கிறியோ அதை மட்டும் நல்லா ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இரு. டெய்லி கன்சிஸ்டன்சியாக நீ படிச்சுட்டே இரு, கண்டிப்பாக நல்லா மார்க் வாங்கலாம். ஓகேவாம்மா? இந்த எக்ஸாம் டைமில் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இது மாதிரிலாம் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு புரியும். பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க, நல்லா வார்ம் வாட்டர் குடிங்க. ஓகே அம்மா, இந்த சீசனும் கிளைமேட்டும் மாறி போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் ஃபீவர் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாமை ப்ராப்பராக பண்ணணும்னா இப்போவே நம்ம ஹெல்த் ஒரு பக்கம் முக்கியம். ஓகே அம்மா, அதனால் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? அதே மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இந்த டைம் எக்ஸாம் டைமில் தான் நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் திங்கிங்லாம் நிறையா வரும். கரெக்டாக? அதனால் இந்த நெகட்டிவ் திங்கிங்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நல்லா பாசிட்டிவாக யோசிங்க. ஓகேவா, இன்றைக்கி நம்மளால் முடியும், நம்மளால் இன்றைக்கி வந்து ஒரு 20 சம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. கொடுக்குற ஹோம்ஒர்க்குக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணால் தான் மேக்ஸில் சென்டம் எடுக்க முடியும். சரியாம்மா? நீ வாங்குகிற மார்க் தான் உனக்கு வந்து ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். இல்லை நீ கம்மியாக மார்க் வாங்கணும்னு வச்சுக்கேன், நீ வந்து நீ எதிர்பார்க்குற ஒரு கோர்ஸ் அங்கே கிடைக்காது. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அவங்க தான் ஃபீஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்டி நமக்கான கோர்ஸை அந்த மாதிரி ஃபீஸ் வாங்கிப்பாங்க. நீ கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்கிட்டேன்னு அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க கம்மி பண்ணி வாங்கிப்பாங்க. அதே மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு வந்து ஓகேவாம்மா? புரியுதா? நான் பேசுறதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே தானே? நல்லா தானே போகுது? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஓகே ஓகே, போர் அடிக்கல, அப்படியே கண்டினியூவாக அப்படியே போயிட்டல.
இல்லக்கா அப்படிலாம் இல்லைங்கக்கா. இல்லைங்க ஜாலியாக தானே இருக்கீங்க? ஜாலியா தான்க்கா ஓகே ஓகே. ஜாலியா தான்க்கா இருக்கோம். ஓகே, நீங்களும் ஜாலியாகவே பேசுங்க. ஓகேயா? ஓகே சும்மா ஜாலியாக ஓகேங்கக்கா. பேசுங்க. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நம்ம எல்லாருமே. ஓகேம்மா? ஓகேக்கா அதே ஓகேக்கா. மாதிரி படிக்கிறதுக்கு வந்து நம்ம பயப்படவே கூடாது. இப்போ ஒரு விஷயம் நம்ம போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் எழுத போகிறோம். எதுக்காக எக்ஸாம் எழுத போகிறோம்? மற்றவங்களுக்காக நம்ம நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம லைஃப்காக, நம்ம ஃப்யூச்சருக்காக, நமக்கு நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும்தான், நம்ம 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து படிக்கிறதுக்கு போகிறோம். ஸோ எக்ஸாம் போகிறோம் அப்படிங்கனால பயப்படக்கூடாது. எதுக்காக எக்ஸாம் எழுதுகிறோம்? நமக்காக தான் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். வேறு யாருக்காகவும் எக்ஸாம் எழுதுறது கிடையாது. நம்ம ஃப்யூச்சருக்காக மட்டும்தான் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். ஓகேவா? அதனால் எக்ஸாமுக்கோ படிக்கிறதுக்கோ பயப்படாத. கிளாஸ்லேயே யார் என்ன கேட்டாலும், என்ன புரியலைனாலும் மேம் கிட்ட டக்குன்னு டவுட் ஏஞ்சி கேட்டிருக்கேன். நம்மள பலர் வந்து டவுட் ஏஞ்சி கேட்கவே மாட்டோம். என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டாக தான் சுரண்டுவோம். மேம் சொன்னது எனக்கு புரியலடி, சித்த சொல்லி கொடுறி அப்படின்னு கேட்போம். சில மேம் கொஞ்சம் டெரராக இருப்பாங்க, அதனால நம்ம அப்படி கேட்போம். நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப ஜாலியாக தான் சொல்லி தராங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாகவே ஏஞ்சி கேட்குறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா மட்டும் நெட்டை பாருங்கள், யூடியூப் பாருங்கள். அந்த சம் எதுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப் பார்த்து அந்த நிறையா இப்போ சேனல்ஸ்லாம் இருக்குது, நல்ல ஒரு பெஸ்ட்டான சேனலாக சூஸ் பண்ணி அதில் வர வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்காக எங்கள் மேம் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, நான் அந்த ஹோம்ஒர்க்கை யூடியூப்பை தான் பார்த்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காதீங்க. நீயாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. இப்போ முன்னெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு யூடியூப்லாம் தெரியாதப்போ, எங்ககிட்ட படிக்கிறப்போ ஃபோன்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து நான் காலேஜ் படித்தேன், அது இந்த கொரோனா பீரியட் ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால தான் ஃபோனே வாங்கி கொடுத்தாங்க. ஓகேம்மா? ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களே இப்போலாம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி தான் படிக்குதுங்க. ஓகேயா? அதனால் நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் மேம் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா அங்கேயே உட்காந்து நாங்கள் ஹோம்ஒர்க் போட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து ஹோம்ஒர்க்கு பண்ணிடுவோம். அப்படியே வீட்லேயும் புரியலைன்னா டேரெக்டாக ஸ்கூலில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் படித்தோம். ஆனால் இப்போ உள்ள பசங்க எல்லாருமே நெட்டை பார்த்து அந்த ஹோம்ஒர்க்கை போட்டு வந்துடுறீங்க. அது உங்களுக்கு புரிஞ்சு போடுறீங்களா என்னன்னு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு தெரியாது. ஓகேயா? அதனால் இப்போ ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஒன்று ஸ்கூல்லேயே உட்காந்து பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்து பண்ணுங்கள். ஃபோனை பார்த்து மட்டும் பண்ணாதீங்க. ஓகேம்மா? ஓகேக்கா ஓகேங்கக்கா. ஓகேக்கா. ஓகே, நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் தான். அதுவும் 10ங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நீ யாருன்னு இப்போ தான் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. நீ சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து எல்கேஜி யூகேஜி படிச்சிருப்பீங்க, 8th 9th 10th 9th ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இதுக்கப்புறம் தான் நீ என்ன படிச்சிருக்க, நீ எப்படி படிக்கிறங்கிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உன்னோட சுற்றி இருக்கிற எல்லாருக்கும், உன்னை அசிங்கப்படுத்தினவங்களேருந்து எல்லாருக்குமே தெரிய போகிற ஒரு விஷயங்கிறது இதுதான். நீ உன்னோட மார்க் தான் நீ யாருங்கிறத சொல்லும். ஓகேயா? அதனால் பயப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? இங்கேருந்து இங்கே இருக்கிறதுல யார் யாரெல்லாம் ஃபார்முலா ஷீட்டுங்கிறது ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருமே பண்ணலையோ? யாராவது பண்ணுறீங்களா? இல்லக்கா இல்லையா? அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மைனஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு நோட் எடுத்துக்க, நல்ல நோட்டாக எடுத்துக்கோ. எடுத்துகிட்டு ஒரு 4-5 பேஜ் அதுக்காக ஃபார்முலாக்காகன்னு தனியாக விட்டுரு. ஒரு சாப்டர் வைஸ் என்னென்ன ஃபார்முலா இருக்கோ எல்லாத்தையும் 1 by 1 அப்படியே கரெக்டாக நேம் போட்டு, இதுக்கு இந்த ஃபார்முலா, இந்த கொஷினுக்கு இந்த ஃபார்முலா, இந்த ஸ்டெப்புக்கு இந்த ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? அது எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு சாப்டர் வைஸ் நீ எழுதி வச்சுக்கோ. எழுதி வச்சிட்டின்னா நீ டெய்லியும் அந்த ஃபார்முலா எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். நம்ம ஃபார்முலாக்கே வெறும் ஆன்சர் தெரில அப்படின்னா ஒரு ஃபார்முலா எழுதி வச்சாலே நமக்கு மார்க். ஓகேவாம்மா? ஸ்டெப் மார்க் உண்டு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. அதனால் ஃபார்முலாவை டெய்லி ஒரு ஃபார்முலா ஷீட் இப்போவே இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபார்முலா ஷீட் போடுங்க. ஃபார்முலா ஷீட் போட்டு என்னென்ன சாப்டரில் இந்த ஃபார்முலா வருது, இந்த சாப்டருக்கு இந்த ஃபார்முலா வருது, இந்த கொஷின் இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு இந்த ஃபார்முலா போடணும். ஓகேயா? அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து எழுதி ஒரு நோட்டில் வச்சுக்கோங்க. டெய்லியும் கோத்ரூ பண்ணிகிட்டே இருங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி அந்த ஃபார்முலா எடுத்து பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே படித்து முடித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எதுவுமே பிளாங்காக இருக்கும் அந்த டைமில் மைண்டு. நீங்கள் ஃபார்முலா எடுத்து படிச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அந்த எனர்ஜி தானாக வந்துடும். ஓகே, இது எதுக்கு இந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம சாப்டர் ஃபஸ்ட்லேருந்து
ஹோல் சாப்டருக்குமே நமக்கு எல்லா ஃபார்ம்லாம் நம்ம தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மள பல பேர் வந்து ஒரு சாப்டர் 2 சாப்டர் வந்து விட்டு வச்சுருப்போம் எக்ஸாம் டைமில். சரி இது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த சாப்டர் அப்படியே இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் அந்த சாப்டர் அப்படியே நம்ம படிக்காமலே வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீ ஜஸ்ட் படிக்க டைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ ஆல்ரெடி நல்லா படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிடு. அந்த படிக்காத ஒரு சாப்டராக இருக்கட்டும் இல்லை ஆஃப் சாப்டராக இருக்கட்டும், அதில் எல்லாம் ஃபார்முலாஸ் அதோட சப்ஹெட்டிங்ஸ் மட்டுமாவது பார்த்துட்டு போ. ஒன்றுமே தெரியாமல் போனீங்கன்னா நீ அந்த இடத்துல பேனிக் தான் ஆவ. உனக்கு தெரியாத கொஷின் நிறையா வந்துடுச்சு அப்படின்னா நிறையா வராது. இன்கேஸ் ஏதாவது ஒன்று 2 வந்துட்டுனா நம்ம கண்ணுக்கு வந்து இந்த தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் படாது, இந்த தெரியாமல் எந்த கொஷின்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து படும். ஸோ ஓகேவா? அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு உனக்கு தெரிஞ்ச ஸ்டெப் என்னவோ அதை அந்த கேப்பில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த கொஷின் எடுத்து எழுதுவோம்ல எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அதெல்லாம் போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ், அவ்வளோதான். ஓகேவா? புரியுதாம்மா? புரியுதுக்கா. அந்த மாதிரி எழுதி வச்சிருங்க. ஏன்னா மேக்ஸ்க்கு வந்து ஸ்டெப் மார்க் உண்டு. ஓகேவாம்மா? ஃபார்முலானா எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுங்க. ஓகே? பேப்பரில் யூனிட் வைஸ் அழகாக எழுதி வச்சுக்கோங்க. சரியாம்மா? ஓகேக்கா. அப்புறம் அந்த கிராஃபு ஜாமெண்ட்ரி அதெல்லாம் வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். அதுதான் மெயினாக பார்ப்பாங்க. உனக்கு வந்து மார்க் வாங்கி தரது இந்த ஜாமெண்ட்ரி கிராஃப்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து நீட் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அடித்தல் திருத்தல்லாம் இருக்கவே கூடாது, ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே அந்த செம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு அது மேலே அடிச்சு வைக்காதீங்க. ஒரு லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த இது வந்துடுங்க. கொஞ்சம் அதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டிங்கன்னா அது அசிங்கமாக தெரியாது, அழகாக அப்படியே நீட்டாக முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. மேக்ஸ் வந்து ப்ராக்டிக்ஸ் தான் முக்கியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டியூஷன் எடுத்தப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா மேக்ஸை வந்து சும்மா கோத்ரூ பண்ணிவிட்டு அப்படியே போவீங்க. அப்படியே ஒரு தடவை பார்க்குறோமா, ஓகே இது இருக்குது இது அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்தது போயிடுவோம். அது மாதிரி பண்ணவே பண்ணாத. நமக்கு அந்த டைமில் தான் புரியும். இன்னொரு டைம் அடுத்தது நம்ம ஒரு டெஸ்ட்டாக ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக ஆன்சர் வராது, அந்த இடத்துல நம்ம மாட்டிக்குவோம். ஓகேவா? நீங்களாவே சால்வ் பண்ணுங்கள். நெட்டை பார்த்து சால்வ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்களாக ப்ராக்டிக்ஸ் பண்ணால் தான் அது ரொம்ப ஈஸியாகும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களாம்மா? ஏம்மா இருக்கீங்களாடா? இருக்கா? ப்ரீவியஸ் இயர் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி உள்ள கொஷின் பேப்பர் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உள்ள டெய்லி டெஸ்ட், இப்போ ஒரு வீக்லி ஒரு டெஸ்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இந்த கொஷின் பேப்பர் எழுதலாம், இன்றைக்கி வந்து இந்த கொஷின் பேப்பர் எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு 2 hours அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொஷின் பேப்பரை நல்லா அந்த ஒரு 2 hours முன்னாடி கூட நீ என்ன பண்ணு, அந்த கொஷின் பேப்பரை பார்த்து இதுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீ அந்த கொஷின் பேப்பர் தனியாக எடுத்து வச்சு நீ டெஸ்ட் மாதிரி உன்னையே கரெக்ட் பண்ணிவிட்டு நீ எழுதலாம். ஓகேயா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரெயின், ஐஸ், ஹேண்ட் மூணுமே கோஆர்டினேட் பண்ணி வர விஷயந்தான் மேக்ஸ். ஓகேவா? நீ வந்து வாயால் படித்த அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னோட பிரெயின், ஐஸ், ஹேண்ட் மூணுமே வேலை செய்யணும் இந்த இடத்துல. அப்படி பண்ணால் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட மெடிடேட் பண்ணிவிட்டு போங்க, நல்லா எழுதலாம். ஓகேம்மா? ஓகேக்கா. அதே ஓகேம்மா. ஓவர் நைட்டில் படிக்கவே கூடாது. யாரெல்லாம் ஓவர் நைட்டில் படிப்பீங்க? சொல்லுங்க. இருப்பீங்களே, நைட் பார்த்துக்கலாம், நைட் படித்து காலையில் எழுதிடலாம் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அட்லீஸ்ட் அது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஓவர் நைட்டில் படித்து எழுதுகிற விஷயமே கிடையாது மேக்ஸ். ஓகேவா? நீ எவ்வளோ ப்ராக்டிக்ஸ் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு அங்கே பேனிக் இல்லாமல் நீ ஈஸியாக காமாக எழுதிட்டு வரலாம் எக்ஸாம். ஓகேம்மா? ஓகேக்கா. அதனால் மொதல் நாள் படிச்சுக்கலாம், மொதல் நாள் படித்து மறுநாள் எழுதிடலாம் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. டெய்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஓகேக்கா. சரிம்மா. ஓகேம்மா. இப்போ வந்து உங்களுக்கு நான் 5 மார்க் கொஷின்ஸ்லாம் தரவா? நோட் பண்ணிக்கிறீங்களா?
ஓகேக்கா. ஓகே. ஒரு சாப்டர் வைஸ் ஓகே. சரிங்கக்கா. ஓகேம்மா. ஃபஸ்ட்டு சாப்டரில் பவித்ரா சொல்லுப்பா. கேக்குதுப்பா. என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுத்தியா பவித்ரா? கொடுத்துருக்கேன், ஆனா நீ கொடுத்துரு. சரி ஓகே. ஆ. சரி அதையும் வச்சுக்கோங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் இந்த இதில் முடித்தா கூட ஓகே தான். நான் 5 மார்க் மட்டும் இப்போதைக்கு தரேன், பேலன்ஸ்லாம் பவித்ரா சொல்லுவாங்க. ஓகே ஓகேக்கா. ஓகேம்மா. நீங்கள் அப்படியே புக்கு எடுத்து டிக் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை சைடில் அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டாலும் பரவாயில்ல. ஓகேம்மா. ஓகேக்கா. சரி ஓகேம்மா. மெதுவாகவே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பயிற்சி 1.1ல் எல்லோரும் எழுதிக்கிறீங்களா இல்லை டிக் பண்ணிக்கிறீங்களா? எழுதிக்கிறீங்களா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு பயிற்சி 1.1, அதில் 6வது சம்மில் ஃபஸ்ட்டு 3 டிவிஷன் இருக்கா? ஆமாங்க்கா. அது 3. 6th ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம். அடுத்தது அதே பயிற்சி 1.1ல் 7th ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம். ஓகேவா. அடுத்தது பயிற்சி 1.3, 3ல் 10வது சம். அடுத்து பயிற்சி 1.4ல் 2வது சம், 10வது சம், 11, 12, 4 சம் பயிற்சி 1.4ல் வரும். 1.4ல் 2, 10, 11, 12. அடுத்து பயிற்சி 1.5ல் 8ல் 3வது சம். ஓகேவாம்மா? ஓகேக்கா. ஏதாவது நடுவில் புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே. அடுத்தது அதே ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே எடுத்துக்காட்டுலாம் இருக்கு இல்லையா? எடுத்துக்காட்டு 1.3, 1.11, 1.15, 1.23. ஓகேவாம்மா? எடுத்துக்காட்டு மட்டுமா இல்லை ஃபஸ்ட்லேயும் சொல்லவா? இந்த எடுத்துக்காட்டு மட்டும். எடுத்துக்காட்டு மட்டும் 1.3, 1.11, 1.15, 1.23. ஓகேவாடா? ஓகே ஓகே. அடுத்தது செகண்ட் சாப்டர். இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் உள்ள 5 மார்க்ஸ் மட்டும். ஓகேயா? ஓகேயா? ஓகேக்கா. 1.4 வந்து இந்தாக்கா சொல்லுங்கக்கா. பயிற்சியா? பயிற்சி 1.4ல் 2, 10, 11, 12. 2, 10, 11, 12. ஓகேடா. ஓகே. இப்போ செகண்ட் சாப்டர் போகலாமா? ஓகேக்கா. செகண்ட் சாப்டர் எண்களும் தொடர் வரிசைகளும் சொல்கிறேன். பயிற்சி 2.2ல் 5வது சம்மு. பயிற்சி 2.5ல் 11, 12. பயிற்சி 2.7ல் 10. பயிற்சி 2.8ல் 10வது சம். பயிற்சி 2.9ல் 6, 7. புரியுதா? புரியுதுக்கா. அழகு பயிற்சி 2ல் 8வது சம். ஓகே. அடுத்தது எடுத்துக்காட்டு சொல்லவா? ஓகேக்கா. 2.6, 2.13, 2.28, 2.36, 2.38, 2.39, 2.51. ஓகேயா? எனி டவுட்? இல்லக்கா.
சரி ஓகேம்மா. அடுத்தது இயற்கணிதம் போலாமா? ஆமாக்கா. ஓகேக்கா. இயற்கணிதம் பயிற்சி 3.1ல 3.1ல ஃபர்ஸ்ட் சம். 3.1ல ஃபர்ஸ்ட் சம், 3வது சம். ஓகேவா? அடுத்து பயிற்சி 3.2ல ஃபர்ஸ்ட் சம். இன்னொரு வாட்டி கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லுங்க. பயிற்சி 3.1ல ஃபர்ஸ்ட் சம். அடுத்தது 3வது சம். பயிற்சி 3.1ல மட்டும் 2 சம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சம், 3வது சம். அடுத்தது பயிற்சி 3.2ல ஃபர்ஸ்ட் சம். அடுத்து பயிற்சி 3.3ல 2ல ஃபர்ஸ்ட் சம். புரியுதாம்மா? 3 ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே. அடுத்து பயிற்சி 3.5ல 4வது சம். 3.5ல 4. ஓகேவா? 3.5ல ஒரே ஒரு சம் தான், 4வது சம் மட்டும். அடுத்தது 3.8 பயிற்சி 3.8ல ஃபர்ஸ்ட் சம், செகண்டில் ஃபர்ஸ்ட் சம், தேர்டில் ஃபர்ஸ்ட் சம். 3.8ல 3 சம் வருது. மூணு புள்ளி எட்டில் ஃபர்ஸ்ட் சம், செகண்டில் ஃபர்ஸ்ட் சம், தேர்டில் ஃபர்ஸ்ட் சம். அடுத்து 3.12ல் ஃபோர்த்து சம். பயிற்சி 3.13ல் 3, 5 2 சம் இருக்குது. ஓகே ஓகேக்கா. அடுத்து பயிற்சி 3.18ல் செவன்த்து சம். 3.19 பயிற்சியில் 11, 12, 13. 3.19 பயிற்சியில் 11, 12, 13வது சம். ஓகேயா? பயிற்சிலாம் ஓகேவாம்மா? ஓகேக்கா. அடுத்தது எடுத்துக்காட்டு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேடா. எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3.8, 3.21, 3.22, 3.32, 3.35, 3.46, 3.72, 3.73. ஓகேவா? எடுத்துக்காட்டு புரிஞ்சுதா? இன்னொரு தடவை சொல்லவா? சரி ஓகேம்மா. ஓகேடா. அடுத்தது வடிவியல் போலாமா? 4வது சாப்டர் வடிவியல் பயிற்சி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. 4.1ல் 4வது சம், 9வது சம். அடுத்து 4.2ல் 9வது சம். பயிற்சி 4.2ல் 9. ஓகேவா? 4.1ல் 4, 9. 4.2ல் 9வது சம். 4.3ல் 5வது சம், 7வது சம். அடுத்து 4.4ல் 9வது சம். அடுத்து அதில் தேற்றம்லாம் இருக்கா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஃபர்ஸ்ட் 6 தேற்றம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேற்றம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகேக்கா. அடுத்தது ஓகேடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு இன்னும் சொல்லலைல 4th சாப்டரில் 4.14. வடிவியல் 4வது சாப்டரில் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 4.14, 4.21, 4.23, 4.25, 4.32.
ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேடா ஓகேடா. ம் அடுத்தது ஆயத்தொலை வடிவியல் போலாமா? 5வது சாப்டர். ஓகேக்கா. அதில் பயிற்சி சம் சொல்கிறவா? பயிற்சி 5.1 அதில் 6, 9, 5. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 5.1ல் 6, 9, 5. 5.2ல் 9ல் ஃபஸ்ட்டு சம் அண்ட் 13th சம், 13வது சம். 5.2ல் 2 சம்மு, 9ல் ஃபஸ்ட்டு, 13வது சம் 1. ஓகே ஓகேக்கா. ஓகேக்கா. அடுத்து 5.3ல் பயிற்சி 5.3ல் 9, 10, 14ல் ஃபஸ்ட்டு சம். அடுத்து 5.4ல் 7, 11. ஓகேவா? ஓகேக்கா. ஆ, ஓகேக்கா. ஓகே. அழகு பயிற்சி 5ல் செகண்ட் சம். அடுத்தது எடுத்துக்காட்டு சொல்லவா? ஓகேக்கா. 5.4, 5.6, 5.16, 5.28, 5.36, 5.37. அக்கா எடுத்துக்காட்டு சம் மட்டும் என்ன சொல்றீங்களா? சொல்கிறேன்டா. 5.4, 5.6, 5.16, 5.28, 5.36, 5.37. ஓகே. ஓகேம்மா. அடுத்து 6th சாப்டர் போகலாமா? ஓகேக்கா. முக்கோணவியல் பயிற்சி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6.1ல் 5வதுல செகண்ட் சம். 6.1வது பயிற்சியில் 5வதுல செகண்ட் சம். அடுத்தது 7வதுல செகண்ட் சம். 2 சம் 6.1ல் இருக்குது. 5 மார்க்ஸ் சம் நோட் பண்ணிக்கோ. அடுத்தது பயிற்சி 6.2ல் 3, 6 2 சம். 6.2ல் 3வது சம், 6வது சம். அடுத்து பயிற்சி 6.3ல் 3வது சம். அடுத்தது பயிற்சி 6.4ல் ஃபஸ்ட்டு சம், தேர்டு சம். அடுத்தது எடுத்துக்காட்டு போகலாமா? ஓகேக்கா. எடுத்துக்காட்டு 6.13, எடுத்துக்காட்டு 6.21, 6.22, 6.29, 6.31. ஓகேம்மா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே ஓகே. அடுத்தது அளவியல் போகலாமா? 7th சாப்டர். அதில் உள்ள பயிற்சி சம் சொல்கிறேன். பயிற்சி 7.1ல் 8வது சம். 7.1ல் 8, 7.2ல் 2, 10. 2 சம்மு. 7.2ல் 2 5 மார்க் வருது. 2வது சம்மும் 10வது சம்மும். 7.3ல் 2வது சம். 7.4ல் 4வது சம், 7வது சம். 2 சம் வருது. 4, 7, 2. அடுத்து அழகு பயிற்சி 7ல் 5, 10. 2 சம் வருது. பயிற்சிலாம் ஓகேவா? ஓகேக்கா. 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 ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. எடுத்துக்காட்டு சொல்லவா? ஓகேக்கா. 7.22, 7.23,
7.24, 7.26, 7.27, 7.31. ஓகேவா? எடுத்துக்காட்டலாம். ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே ஓகே ஓகேம்மா. அடுத்தது 8th சாப்டர் போகலாமா? புள்ளியியலும் நிகழ்தகவும் போட்டுக்கோங்க. பயிற்சி சொல்லவா? ஓகேக்கா. 8.1ல் 13, 8.2ல் 5வது சம்மு, 8.3வது பயிற்சியில் 4 சம் வருது. 3வது 7, 8, 9. 8.3 பயிற்சியில் 3, 7, 8, 9. அடுத்தது 8.4ல் 6, 12. 8.4ல் 6வது 5 மார்க்கும் 12வது 5 மார்க்கும். ஓகேம்மா? ஓகேக்கா. அடுத்தது எடுத்துக்காட்டு பார்ப்போமா? எடுத்துக்காட்டு 8.6. 8.6பா. எடுத்துக்காட்டு 8.12, 8.16, 8.19, 8.20, 8.28, 8.30, 8.31. ஓகேயா? எடுத்துக்காட்டு ஓகேவாம்மா? ஓகேக்கா. ஓகே. அவ்வளோதான்டா. அவ்வளோதான் 5 மார்க்ஸ். அவ்வளோதான். எல்லாமே கிளியரா? இல்லை ஏதாவது சாப்டரில் எதை மிஸ் பண்ணிட்டீங்களா? திருப்பி எகைன் சொல்லணுமா? 4th சாப்டர் மட்டும் சொல்லுங்க. 4th சாப்டர் சொல்லவா? பயிற்சி 4.1ல் 4, 9 2 5 மார்க்கு. 4.1ல் 4, 9 2 5 மார்க்கு. பயிற்சி 4.2ல் 9வது 5 மார்க்கு. ஓகேவா? ஓகேக்கா. 4.3ல் 5, 7 2 5 மார்க். 4.4ல் 9வது 5 மார்க். தேற்றம் 1 2 3 4 5 6 ஃபஸ்ட்டு 6. ஓகே. எடுத்துக்காட்டு 4.14, 4.21, 4.23, 4.25, 4.32. ஓகே அம்மா? ஓகேக்கா. ஓகே தானே? வேறு யாருக்கும் ஏதாவது சாப்டரில் மிஸ் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட்டும் செகண்டும்க்கா. ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் 2 சொல்லவா? ஆமாங்க்கா. ஓகே. ஃபஸ்ட் சாப்டர் பயிற்சி 1.1ல் 6ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம். 3 சம் இருக்கும். 3மே 7th சம்மில் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம். பயிற்சி 1.1ல் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 6, 7. 6ல் 1 2 3 சம் இருக்குது. 7ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம். ஓகேயா? அடுத்தது 1.3 பயிற்சி 1.3ல் 10வது சம். பயிற்சி 1.4ல் 2, 10, 11, 12. பயிற்சி 1.5ல் 8ல் தேர்டு சம். 8th தேர்டு சம் வருது பயிற்சி 1.5ல். அடுத்தது எடுத்துக்காட்டு சொல்லவா? சொல்லுங்கக்கா. 1.3, 1.3 எடுத்துக்காட்டு நம்பர் 1.3, 1.11, 1.15, 1.23. அக்கா இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா. லெஃப்ட் ஆயிட்டேன். அப்படியா? சரிடா சரிடா. பயிற்சி 1.1ல் 6ல் ஃபஸ்ட்டு சம், அது செகண்ட் இல்லக்கா, சம். எக்ஸாம்பிள்க்கா. எக்ஸாம்பிள் மட்டுமா? ஆமாங்க. ஃபஸ்ட் சாப்டர் தானே? ஆமாங்கக்கா. 1.3, 1.11, 1.15, 1.23. ஓகேவா? ஓகேங்கக்கா. செகண்ட் சாப்டர்க்கா.
ஓகே, செகண்ட் சாப்டர் எண்களும் தொடர்வரிசைகளும்ல பயிற்சி 2.2ல் 5வது சம். ஒன் செகண்ட். எண்களும் தொடர்வரிசைகளும் செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.2ல் 5வது சம். பயிற்சி 2.5ல் 11 and 12. 11வது சம் 12வது சம் ரெண்டும். அடுத்து பயிற்சி 2.7ல் 10வது சம். பயிற்சி 2.8ல் 10வது சம். பயிற்சி 2.9ல் 6, 7. அடுத்து அலகு பயிற்சி 2ல் 8. அடுத்து எடுத்துக்காட்டு சொல்லலாமா? சொல்லுங்க. 2.6, 2.13, 2.28, 2.36, 2.38, 2.39, 2.51. ஓகேக்கா. ஓகே, வேறு யாராவது ஏதாச்சும் சாப்டர் மிஸ் பண்ணிட்டீங்களா எழுதும் போது? எனி டவுட்? இல்லக்கா. ஓகே இல்லக்கா. ஓகேம்மா ஓகேம்மா ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். 2 மார்க்ஸ். ஹலோ பவித்ரா, கேக்குதா? கேக்குதுப்பா. ஓகே ஓகே. எல்லாமே 5 மார்க்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஓகேம்மா ஓகேம்மா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கோத்ரூ மட்டும் பண்ணாதீங்க. நல்லா ஃபுல்லாக டீப்பாக படிங்க. டீப்பாக படித்து நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணிங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்ஸ் தான் முக்கியம். ஓகே அம்மா, நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுங்க. பேனிக் ஆகாதீங்க. ஸ்டே காம், கீப் ரைட்டிங், டோன்ட் கிவ் அப். ஓகே ஓகேக்கா. ஓகே. ஓகேடா ஓகேடா. பவித்ரா, ஓகே ஹர்னி, வேற எதுவும் சொல்லணுமா? ஓகேயா? இல்லை பவி, அவ்வளோதான். ஓகே ஓகேப்பா. ஓகே ஓகே. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுக்கா. இருந்துச்சுக்கா. நீங்க உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஃபீட்பேக் சொல்றதுன்னா சொல்லலாமா? சொல்லுங்கள். நீங்க எப்படி சும்மா ஏதாவது ஃபீட்பேக் சொல்லுங்கள். சொல்றீங்களோ அப்போதான் அக்கா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. ஏதாவது டவுட்னா சொல்லுவாங்க. நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அக்கா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதனால உங்க சைட்ல இருந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்களுக்கு என்ன தோணுனாலும் நீங்க சொல்லுங்க. ஏதோ சும்மா சொல்லுங்கள். ஃப்ரெண்ட் மாதிரி தான், சும்மா சொல்லுங்கள். ஜாலியாக பேசுங்க. அக்கா நீங்க சொன்னதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுக்கா. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓகே ஓகேடா, தேங்க்யூ. ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அக்கா. சரி ஓகேம்மா. கோகிலாவா பேர்? இல்லைக்கா, யஸ்வதிங்கக்கா. ஓகே ஓகே. எந்த ஸ்கூல் மார்னிங்களா? நான் கொட்டாம்பட்டிக்கா. புரியல. மதுரை மதுரை டிஸ்ட்ரிக்டா? டிஸ்ட்ரிக்ட்க்கா. ஆமா. ஓ ஓகே ஓகே. சரி ஓகே ஓகே. வேற யாராவது? எல்லாரும் அப்படியே உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாமே அப்படியே சொல்லிடுங்கம்மா. எல்லாருமே அப்படியே பேசுங்க. நீங்க கொடுத்த கொஸ்டின் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கக்கா. ஓகேம்மா. நெக்ஸ்ட். அப்படியே உங்க பேரு, ஊரு, டிஸ்ட்ரிக்ட் சொன்னீங்கன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. உங்க ரெண்டுமே பேர் சொல்லுங்க. டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு ஓகே அப்படியே ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே சொல்லிடுங்க. எதுன்னு சொல்லலைன்னா உங்க பேர் டிஸ்ட்ரிக்டாவது சொல்லிடுங்க. பத்மஸ்ரீ, திண்டுக்கல் மாவட்டம். ஓ, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகேம்மா. லத்திகா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்க்கா. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டா? எந்த ஸ்கூல்மா?
முப்பையூர் மவுண்ட் சினாரியோ ஸ்கூல்க்கா. ஓகே ஓகேடா. நெக்ஸ்ட் எல்லாரும் அப்படியே இளம் பேசுங்கம்மா. பிரியன், ஹரிவேலன். அக்கா இளம்பிரியன் நாகைப்பட்டினம்க்கா. நாகப்பட்டினம். எந்த ஸ்கூல்டா? அரசு மேல்நிலைப்பள்ளி வேட்டைக்காரன் அக்கா. வேட்டைக்காரன் இருப்பா. ஓகே ஓகே. ஆமாக்கா. ஓகே. அக்கா தாரகாட் நாகை டிஸ்ட்ரிக்ட்க்கா. கை டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்கூல்மா? வேட்டைக்காரன் இருப்புக்கா. ஓகே. நெக்ஸ்ட்டு நந்தினி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்க்கா. நந்தினி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். திண்டுக்கல். ஓகே. நிரஞ்சனா நாகை டிஸ்ட்ரிக்ட்க்கா. யார் பேர்? நிரஞ்சனாவா? நாகை டிஸ்ட்ரிக்ட்க்கா. எந்த ஸ்கூல்? நாகை. மருங்கூர்ஸ்க்கா. ஓகே. டியர் ஹர்ஷினி சொல்லியாச்சா? ஹர்ஷினி நாகை டிஸ்ட்ரிக்ட்க்கா. நாகை டிஸ்ட்ரிக்ட். அபியாஸ்ரீ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்க்கா. ஓகே. வேற ஜென்சி ஜென்சி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்க்கா. ஓகே ஜென்சி. அக்கா ஹரிவேலன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்க்கா. நாகப்பட்டினமா? ஓகேடா ஓகேடா. சரி ஓகே. எல்லாரும் நீங்க எந்த ஊருக்கா? ஓகே. ம். எல்லாருக்கும் ஓகே தானே? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல? நீங்க எந்த ஊருன்னு கேக்குறாங்க ஹரிணி. நான் நான் முன்னாடி நாகப்பட்டினத்தில் தான் இருந்தேன். இப்போ காஞ்சிபுரம். ஓகேயா? ஓகே. இப்போ காஞ்சிபுரம்ல இருக்கேன். நியர்லி சென்னை. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். இப்போ காஞ்சிபுரம் சென்னை. ஓகேம்மா? புரியல. படிக்கிறீங்களா இல்ல எப்படின்னு கேக்குறேங்கக்கா. இல்லை இல்லைம்மா, நான் ஒர்க் பார்க்குறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓகேக்கா. சரி ஓகேடா. ஓகேம்மா. தேங்க்யூ ஹரிணி. ரொம்ப கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூப்பா. சரி ஓகே ஓகே. தேங்க்யூ பவி. தேங்க்யூ. ஓகே சரி தேங்க்யூம்மா. ஓகே. தேங்க்யூ டு ஆல். ஓகே தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூம்மா. அப்படியே வந்து அந்த டெஸ்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் அட்டென்ட் பண்றேங்க. ஓகேவா? அந்த தியரம் மட்டும் எழுதாம இருக்கீங்களா, அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் எழுதி அனுப்பிடுங்க. ஓகேக்கா. ஓகே தேங்க்யூ. பாய். குட் நைட். தேங்க்யூ 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 பவி. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. பாய் பாய். பாய். தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா.